உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பெஸ்ட் மைக் எப்படி இங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நிறைய விதமான சேனல்ஸ் இருக்குது. சிலர் வந்து குக்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்ருப்பீங்க. சிலர் வந்து ஃபேஸே காட்டாமல் வாய்ஸ் ஓவர் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அல்லது ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பீங்க. சிலர் அவுட்டோரில் ஒரு டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு பாலிடிக்ஸ் சம்மந்தமாக போட்டுட்ருப்பீங்க. இல்லை சில பேர் வந்து பைக் ட்ராவலிங், கார் ட்ராவலிங், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வெளியூருக்கெலாம் ட்ராவல் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டுட்ருப்பீங்க. ஸோ நிறைய விதமான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நிறைய விதமான ஜானர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மைக் எதை சூஸ் பண்ணுறது? நிறைய பேர் நிறையா மார்க்கெட்டில் வந்து நிறைய மைக்ஸ் இருக்குது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும், எது எனக்கான மைக் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன், இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் அவுட்டோரில் போய் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2-3 பேர் வச்சுட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலும் உங்களால் அடாப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இந்த மைக்ஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற மைக்ஸுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இங்கே வரும், அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதாவது மைக்கை பொறுத்த வரைக்கும் இந்தந்த டைப்ஸ் தான் இருக்குது. மைக்கில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் டைப்ஸ் இருக்குது. இன்டோர் ஷூட்டிங்க்குனா இந்த டைப் ஆஃப் மைக் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய லேப்டாப்பில். அது ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் விஷயம், உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மைக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இல்லையா, இதை வாங்கினா தான் நம்மளுடைய வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு மித். அதாவது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் வந்து உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வாங்குங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா பிகின் வித் வாட் யூ ஹாவ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர், ஒரு ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருக்க ஒரு யூடியூபர், அவருடைய கடை ஒரு மெயின் ரோடில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க அங்கே வந்து எவ்வளவு டிராஃபிக் இருக்கும், எவ்வளவு சத்தமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்லி மொபைல் தான் ஷூட் பண்ணுறாரு, மொபைலில் தான் அப்லோட் பண்ணுறாரு. 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. சரிங்களா? கடையில் இருக்கும்போது அந்த ஃபிஷ்ஷஸோட அந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் வந்து எந்த ஒரு ஆடியோ இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார் ஃபோன்லேயே. வீட்டுக்கு போயிட்டு சாவகாசமாக அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு. ரெண்டையுமே மேட்ச் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாரு. இப்படித்தான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக அவர் வச்சுருக்காரு. ஸோ வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த மைக்கெலாம் இல்லையே, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதாவது பெட்டர் தேன் வெயிட்டிங் ஃபார் பெர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிற மைக்கை உங்களால் வாங்க முடியல, ஒரு மினிமல் குவாலிட்டியில் ஒரு மைக் இருக்குது அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை வந்து கண்டென்ட்டை வந்து கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியோ நல்லா இருக்கோ இல்லையோ மக்கள் வந்து உங்களை மன்னிச்சிடுவாங்க, ஆடியன்ஸ் வந்து உங்களை மன்னிச்சிடுவாங்க. ஆனால் ஆடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆடியோவுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட அமௌண்ட் சேர்த்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ மொபைல் மைக்ரோஃபோனை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது என்னென்னா யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸ். இப்போ நான் சொல்ல போகிற மைக்ரோஃபோன்ஸ் உடைய டைப் எல்லாமே, மைக்குடைய டைப் எல்லாமே ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நான் இங்கே போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸ். யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸ்னால் அதாவது ப்ளக் அண்ட் ப்ளேன்னு சொல்லுவாங்க. ப்ளூ 80 இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து இருக்குது, ரோடில் இருக்குது. அது என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய லேப்டாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லேப்டாப் சிஸ்டம், அதில் போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு மைக் இந்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டாண்ட் அலோன் மைக்காக இருக்கும், அதில் நம்ம பேசிக்கலாம். இது நம்ம என்ன பண்ண முடியும், இன்டோரில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து மைக்கு பற்றின நிறையா மைக்கோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் அவ்வளோவா தேவைப்படாது, நீங்கள் வீட்லேயே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் தான் பண்ண போகிறீங்க, உங்களுடைய சேனல் வந்து ஃபேஸ்லெஸ்ஸாக இருக்குது, உங்களோட ஃபேஸ் தெரிய போகிறதில்ல அப்படின்னா இந்த மைக் வந்து ஒரு சூப்பரான மைக். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கதவை எல்லாத்தையுமே. இன்னொன்று முக்கியமான விஷயம், அதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது
கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் இப்போ சவுண்ட் இங்கே அதிகமாக இருக்குது, இந்த ரூமில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அதிகமாக இருக்கிற சவுண்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்ட்டில் ரிமூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. சரிங்களா? போஸ்ட்டில் ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்ட்ரோல்டான என்விரான்மெண்ட்டை நம்ம வச்சுக்கணும். அதுவும் நம்மளுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு எந்த மைக்காக இருந்தாலும் இருக்கட்டும், ஒரு சூப்பர் மைக் 1,00,000 ரூபா கொடுத்து கூட நீங்கள் ஒரு மைக் வாங்கியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து பயங்கர நாய்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக அதில் நாய்ஸ் வரும். அதுவும் இல்லாமல் எனக்கு நாய்ஸ் ஃபுல்லாக குறைக்கிற மாதிரி மைக் வேணும்னா கிடைக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்ம வந்து எக்கோ கண்ட்ரோல் பண்ணுறது. எக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுனா, உங்களுடைய வீடு வந்து புதுசாக இருக்குது, எந்த ஒரு உடன் ஐட்டமும் இல்லை, ஒரு கிளாத் இல்லை, எந்த ஒரு பொருட்களுமே இல்லைன்னா அங்கே வந்து எக்கோ வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எக்கோ கண்ட்ரோல் பண்ணணும். உங்கள் வீட்டில் வந்து கதவு ஜன்னல்லாம் பூட்டி வைக்கணும், ஸ்க்ரீன் போடணும், சவுண்ட் ப்ரூஃபிங் நம்ம வந்து பண்ணணும். பேசிக்காக அதை வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ யூஎஸ்பி மைக்ரோஃபோனுடைய யூஎஸ்பி மைக்ரோஃபோனுடைய ஒரு யூஸ் என்ன அப்படின்னா, ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க, ஒரு இன்டோருக்குள்ளே ஷூட் பண்ண ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி மைக்ரோஃபோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸ்பி மைக்ரோஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா Blue Yeti, இதெல்லாம் வந்து கம்பெனி நேம். Blue Yeti மைக்ரோஃபோன், ஆடியோ டெக்னிக்கா, ATR 2100X யூஎஸ்பி, இந்த மாதிரி நிறையா இருக்குது யூஎஸ்பி மைக்ரோஃபோன். ஓகேவா? ஒரு ஸ்டாண்டலோன் மைக் மாதிரி இருக்கும். அது நீங்கள் வந்து ஜஸ்ட் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. ரெண்டாவது மைக்ரோஃபோன் என்னென்னா XLR மைக்ரோஃபோன்ஸ். XLR மைக்ரோஃபோன்ஸுன்றது பாருங்கள், இந்த மாதிரியான மைக்ரோஃபோன்ஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் வந்துடும், ஒரு ஷீல்டு மாதிரி வரும். இந்த மைக்ரோஃபோன்ஸ்லாம் நீங்கள், அதாவது உங்கள் ரூமில் வந்து எக்கோ நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மைக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆம்னி டைரக்ஷனல்னால் நான் இங்கே பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகும், சைட்லலாம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ உங்களோட ரூமில் வந்து எக்கோ அதிகமாக இருக்குது, ரொம்ப எக்கோவாக இருக்குது அப்படின்னா இந்த மைக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு, டப்பிங் பண்ணுறதுக்கெலாம் இந்த மைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மைக்ஸ் வந்து இருக்குது. XLR மைக்ரோஃபோன் போடுங்க. நான் வந்து ஆடியோ டெக்னிக்காலே இருக்குது, ரோட்லேயே இருக்குது, ஷூர் அப்படின்ற ஒரு கம்பெனிலேயும் இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னா லாவ்லியர் மைக்ரோஃபோன். லாவ்லியர் மைக்ரோஃபோன்னா காலர் மைக்ரோஃபோன் சொல்லுவாங்க கலோக்கியலா. இந்த மாதிரி காலரில் நம்ம ஃபிட் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப்பில் உட்காந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த காலர் மைக்ரோஃபோன், இந்த லாவ்லியர் மைக்ரோஃபோன்லேயும் வயர்டு மைக்ரோஃபோன் இருக்குது. அதாவது இந்த காலர் மைக்கோட நம்ம கேமராவை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் யூஎஸ்பி மைக்ரோஃபோன், XLR மைக்ரோஃபோன் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே லேப்டாப்பில் நம்ம கனெக்ட் பண்ணுறது, லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ நம்ம கனெக்ட் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிற லாவ்லியர் மைக்ரோஃபோனுன்றது நம்ம கேமராவோட கனெக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒன்ஸ் நம்ம கேமராவில் வந்து ஆடியோ பின் இருக்கும் இல்லையா, அந்த பின்னோட நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லையா நம்ம வந்து ஆடியோ அந்த மவுண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மவுண்ட் பண்ணி வயர்லெஸ்ஸாகவும் இருக்குது. அதில் நீங்கள் போயா M1 இருக்குது. போயா M1ன்றது ஒரு 800 rupees மைக்ரோஃபோன். அதை விட காஸ்ட்லியாக போயாலே வந்து வயர்லெஸ் லாவ்லியர், அதாவது காலரில் மாற்ற மைக் இருக்குது. அது ஒரு சேனல்னால் நீங்கள் மட்டும் பேசிக்கலாம், 2 சேனல் வாங்கினீங்கன்னா 2 பேர் பேசிக்கலாம். இது வந்து 50,000 வரைக்கும் நல்ல மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒருத்துன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பொறுத்து. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் வர ரெவன்யூவை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த மைக்ஸ் வந்து போங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ஹைசர் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, ரோடு இருக்குது, போயால இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா ஷார்ட் கன் மைக்ரோஃபோன்ஸ். ஷார்ட் கன் மைக்ரோஃபோன்னா கேமராக்கு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மைக்ரோஃபோன்ஸ் கேமராக்கு மேலேயே நம்ம மவுண்ட் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு நீளமாக இருக்கும். கேமராக்கு மேலே, கேமரா இங்கே இருக்குன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்கும்.
இல்லைனா வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப்காக இங்கே வந்து ஒரு கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, புஸ் புஸ்ன்னு இருக்கும் அந்த மைக்ரோஃபோன். இப்போ சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் சில இடத்துல வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, மார்க்கெட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற சவுண்ட்ஸையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்டையும் நீங்கள் வந்து மைக் செட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ இந்த மைக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கிட்ட கொண்டு போகணும். அவங்க ஃபேஸ் கிட்ட கொண்டு போனீங்கன்னா அங்கே மட்டும் அப்படியே ரெக்கார்ட் ஆகும், மற்ற இடத்த ஃபுல்லாமே சவுண்டை கம்மி பண்ணிடும். புரியுது உங்களுக்கு? ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சவுண்டாக இருக்கும்னு. அப்போ நீங்கள் அந்த கேமராவோட அந்த மைக்கையும் செட்டப் பண்ணிவிட்டு கிட்ட கொண்டு போனீங்கன்னா அந்த ஃப்ரேமில் வர ஃபேஸ் அவங்களுடைய ஆடியோ மட்டும் பிக்கப் ஆகும், மற்ற எல்லா இடத்தையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். சைடில் வர்றது, பின்னால் வர்றது, அவங்களுக்கு பின்னால் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகேவா? அது வந்து ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக். ஸோ இந்த மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து விளாகிங் மைக்குன்னு சொல்லுவாங்க. விளாகிங் மைக்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கேமராவை நம்ம கையில் வச்சுக்குவோம், வச்சுட்டு பேசிட்டே போயிட்டுருப்போம் இல்லையா? அப்போ நம்ம பேசுகிறது, அதாவது கேமராவோட க்ளோஸாக இருக்கிறது மட்டும் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து ஷார்ட்கன் மைக். இதுலேயும் வந்து நிறையா சென்ஹைசர், ரோட், ஆடியோ டெக்னிக்கான் நிறையா பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்டு கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ரிவ்யூ பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்னென்னா, இந்த மைக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை விட ஹையர் குவாலிட்டியில் நிறைய மைக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. ஒரு 2000 3000 மேக்ஸிமம் ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, மேக்ஸிமம் சொல்கிறேன் 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து மைக்ஸை வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா அதில் ஹையர் எண்டு போகலாம். இப்போ நீங்கள் வந்து XLR மைக் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த XLR மைக்லேயே வந்து 1 lakh கூட இருக்கலாம் மைக். சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். அடுத்து வந்து வயர்லெஸ் மைக்குன்னு இருக்குது. சரிங்களா? வயர்லெஸ் மைக்னா ரோட்லேயே இப்போ காமனாக இருக்குது, இந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், அந்த மைக்கை வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியது. அந்த மைக்கை வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். 2 சேனல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சேனலை வந்து நம்ம கேமராவோட மவுண்ட் பண்ணிடணும், வயர்லெஸ்டு ஒரு கேமராவோட மைக் மவுண்ட் பண்ணிடணும். இன்னொரு சேனலை நம்ம இங்கே வச்சுக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 2 hour தான் இருக்கும். 1 hour 2 hour 3 hours அவ்வளோதான் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து 3 hours ஷூட் பண்ண போகிறீங்களா, இல்லை ரொம்ப நேரம் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேமராவோட கனெக்ட் பண்ணுற ஒரு மைக் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இல்லை வீட்டில் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா XLR மைக். புரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஸ் புரியுதா? இப்போது உங்கள்கிட்ட வந்து அந்த வயர்லெஸ் மைக் வந்து இப்போ 30,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்குது, 20,000 கூட இருக்குது. இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட வந்து கேமரா இல்லை, நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறீங்க, அங்கேயே வந்து ஒரு வயர்லெஸ் மைக் இருக்குது, USB மாதிரி இருக்கும், பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் மாட்டிக்கலாம். உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். 2 சேனல் கொடுப்பாங்க. மொபைலில் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணிடுவீங்க, உங்களுடைய ஷர்ட் காலர்லேயும் நீங்கள் ப்ளக் பண்ணிடுவீங்க, நீங்கள் அதை வந்து ஷூட் பண்ண போகிறீங்க. இதுலேயும் வயர்லெஸ் மைக் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறீங்க, மொபைல்லையும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதில் வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணி நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அல்லது மொபைலில் வயர்லெஸ் மைக்கை செட் பண்ணிவிட்டு கேமராலையும் நீங்கள் ஷூட் பண்ணி 2யும் நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயர்லெஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது, ரோட் வயர்லெஸ் கோன்னு ஒரு மைக் இருக்குது, சென்ஹைசர் அப்படின்ற ஒரு மைக் இருக்குது. இது மொபைலில் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த USB டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து கேமராவில் ஷூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேமராவில் ஃபிட் பண்ணுற மாதிரி மைக் வாங்கிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கேமராலேயே இன்பில்ட்டாக வந்து மைக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நிறையா கேமராவில் வந்து இன்பில்ட்டாக நல்ல குவாலிட்டி மைக் இருக்கும். அதாவது விளாகிங் பர்பஸுக்காகவே அந்த கேமராவை வடிவமைச்சிருப்பாங்க, அதில் வந்து மைக் இருக்கும். ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% வந்து கேமராவில் இருக்கிற இன்பில்ட் மைக்குன்றது குவாலிட்டி வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்காது, ரொம்ப புவர் குவாலிட்டி தான் இருக்கும். அதாவது கேமராவில் அதை வைக்கிறது வந்து ஒரு செகண்டரியாக தான் வைப்பாங்க, போனால் போகுதுன்னு சொல்லிட்டு
ஒரு ஃபியூச்சரை ஆட் பண்ணணுமேனு சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. நல்ல குவாலிட்டியான மைக்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற பிராண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் கேமராவோட சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மைக்குக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் பிக்சர் வந்து கிடச்சிருக்கணும். இன்டோராக இருந்தீங்கன்னா, இன்டோரில் இருக்கிறீங்க, இன்டோரில் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா என்ன மைக் யூஸ் பண்ணணும், அவுட்டோரில் எப்படி ஷூட் பண்ணணும், விளாகிங் எப்படி எடுக்கணும், வயர்லெஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், 2 பேர் 3 பேர்னால் என்ன மாதிரி மைக் வச்சுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஓவரால் பிக்சர் கிடச்சிருக்கும். உங்களுக்கு உங்களுடைய சேனலில் என்ன மைக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு சேனல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா கூட இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஒவ்வொரு கமெண்ட்டுமே ரீட் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.